பெண் 2,00,000 கேஸை கிளைம் வின் பண்ணியிருக்காங்க. எதனாலனா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட ஹஸ்பண்டோட டெத் கிளைமை ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க அந்த கேஸ் போட்டு 2,00,000 வின் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் டயபிட்டிஸ். கணவன் மனைவி என்பது எழுதியிருக்காங்க. 2012ஆம் வருஷத்துல ஒரு பேங்க்ல ஹோம் லோன் ஒன்று எடுத்திருக்காங்க. அது கூடயே ஒரு லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்திருக்காங்க. அந்த லைஃப் இன்சூரன்ஸ்க்கான சம் இன்சூர் 20,00,000 ரூபா. அந்த இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் 56,011 ரூபா. இன்சூரன்ஸ் ஹோம் லோனுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஆகும். இந்த இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இந்த ஹோம் லோன் எடுக்கும்பொழுது இந்த இன்சூரன்ஸை சேர்த்து எடுக்கப்படும். அதாவது 20,00,000 ரூபாய்க்கு நம்ம ஹோம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா 20,00,000 ரூபாய்க்கான சம் இன்சூரன்ஸும் நம்ம எடுக்கிறோம். எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம எடுத்த ஹோம் லோனோட இது மெர்ஜ் ஆயிருக்கும். அதாவது நம்ம ஹோம் லோன் 20,00,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் 20,00,000 ரூபாய்க்கான சம் இன்சூரன்ஸ் இருக்கும். வாங்கினவர் டென்யூர் பீரியட்ல இறந்துட்டா இந்த லோன் ஃபேமிலியை பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த பிளான் கிரியேட் பண்ணப்பட்டது. இனி லோன் வாங்கின பேங்குக்கு பேலன்ஸ் பேமெண்ட் என்னவோ அதை அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவோம். இதனால குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, 2012ஆவது வருஷம் இவர் இந்த ஹோம் லோன் வாங்கியிருக்காரு, இன்சூரன்ஸும் சேர்த்து வாங்கியிருக்காரு. 2014 இவர் இறந்துட்டாரு. அப்புறம் அவரோட மனைவி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கிளைமை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சொன்னாங்கன்னா இறந்தவருக்கு டைப் 2 டயபெட்டிக்ஸ் இருந்ததுனால கிளைம் ரிஜெக்ட் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. இவங்க பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷனும் அவர் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இறந்தவரோட மனைவி டெல்லி ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் அங்க போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இவருக்கு ரொம்ப நாளாவே டயபெட்டிஸ் இருக்கிறதாகவும் இவருக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரூல்ஸ் படி இந்த நோயில மறைச்சி எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாம இந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது இந்த நோய் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கப்பட்டிருக்காது அப்படின்னு அவங்க முறையிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பத்தி எங்களுக்கு விளக்கப்படலை. நாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை மட்டும் நம்பி தான் இந்த பாலிசியை எடுத்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கன்சியூமர் கமிஷன் விசாரணை பண்ணி என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபேமிலிக்கு ஃபேவராக தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. வேணும்னே நோயை மறைச்சுதான் எடுத்திருக்காரு அப்படின்றதுக்கான தெளிவான ஆதாரத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி காட்ட தவறிட்டாங்க. கம்பெனி பாலிசி இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கப்படலை, அதுவும் ஒரு காரணமா சொல்லப்பட்டிருக்கு. சொல்றதுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகியிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ராயோட காலக்கெடு, அதாவது 213 நாள் கழிச்சு தான் இந்த இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி தான் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு என்ன ஆர்டர் கொடுக்காங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி சம் இன்சூர் 20,00,000 ரூபாயும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2014 இருந்து 2026 வரைக்கும் அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது 6% பெர் ஆனம், அதாவது 12 வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. மன உளைச்சல் மற்றும் துன்புறுத்தலுக்கு 1,00,000 போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேஸோட செலவுக்காக 50,000 கொடுக்க சொல்லி அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. பண்றதுக்கு 2 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாசத்துக்கு மேல அவங்க டிலே பண்ணாங்க அப்படின்னா 9% இன்ட்ரெஸ்டோட அவங்க பே பண்ணணும். அதாவது பணத்தை மொத்தமா செட்டில் பண்ற வரைக்கும் அவங்க 9% இன்ட்ரெஸ்ட் மாசம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.